நமக்கெல்லாம் அத்திப்பட்டின்ற கிராமத்தோட கதையை தெரியும். அதே மாதிரி அழிஞ்சு போன ரோனாக்குன்ற கிராமத்தோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அத்திப்பட்டி கிராமம் மாதிரிக்கு இந்த ஊரும் ஒரேடியாக அழிஞ்சு போச்சு. அது எதனால் அழிஞ்சிச்சு, ஏன் அழிஞ்சிச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கிலாந்தில் இருந்து ரோனாக் தீவுக்கு வந்தாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கான ஒரு ஊர், அவங்களுக்கான ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அதனால் இங்கிலாந்தில் இருந்து இந்த கிராமத்துக்கு குடியேறினாங்க. வந்த கொஞ்ச நாள்லேயே செழிப்பான தரும் விவசாயம், அதோட எல்லாரும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க, குழந்தைகள்லாம் ஜாலியாக இருக்காங்க. இப்படி கொஞ்ச நாள் நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் போக போக சாப்பாடுக்கு ரொம்ப பஞ்சமாச்சு. அதனால் ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த நகரத்தோட தலைவரான ஜான் ஒயிட், இவர்கிட்ட எல்லாரும் போய் கோரிக்கை வச்சாங்க. சாப்பாடு இல்லை, ஒன்றுமே இல்லை, வாழ்வதற்கு என்ன பண்ணதுன்னு தெரிலன்னு சொன்னாங்க. அதனால் ஜான் ஒயிட் தன்னோட படகை எடுத்துகிட்டு இங்கிலாந்தில் போய் கவர்மெண்ட் கிட்ட போய் உதவி கேட்கலான்னு நினச்சாங்க. போனார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது அது வார் நடந்துக்கிட்டு இருந்த டைம். அப்போது இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் பயங்கரமான வார் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதனால் திரும்பி அவரோட கிராமத்துக்கு போக முடியல. நாட்கள் போச்சு. நாட்கள் போக போக 3 வருடத்துக்கு மேலே ஆச்சு. வாரெல்லாம் முடிவுக்கு வந்துச்சு. 3 வருஷம் கழித்து தன்னுடைய தீவுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா தன்னுடைய வாழ்ந்த எந்த மனிதர்களும் அங்கே இல்லை. அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே அப்படியே கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்துச்சு. அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாரும் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருந்தார். ஜான் ஒயிட் அவர் ஒவ்வொரு வீடாக போய் பார்க்குறாரு. அப்போ ஒரு எதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. ஒரு மரத்தில் குரோட்டோன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. குரோட்டோன் அப்படின்ற பேரில் பக்கத்து காட்டுவாசிகள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு தீவு இருந்துச்சு. அந்த தீவில் இருந்து வந்து நம்ம ஒரு ஆட்களை அடித்து கொடுமை பண்ணி இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் அவர் பார்த்தாரு. பட் அந்த மாதிரி எந்த தடயமும் அங்கே இல்லை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறையா தியரிகள் சொன்னாங்க. அதாவது காட்டுவாசிகள் இங்கே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அங்கே அவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க, இல்லை அந்த காட்டுவாசிகள் அடித்து எல்லாத்தையும் கொண்டு இருப்பாங்க, தடயத்தெல்லாம் மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சில தியரிகள் உருவாச்சு. ஆனால் எதுவுமே அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை. 1587 இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான், அங்கிருந்த மக்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க உயிரோடு இருந்தாங்களா, சந்தோஷமாக வாழ்ந்தாங்களா, இல்லை பக்கத்தில் இருந்த காட்டுவாசிகள் வந்து அவங்கள கொன்னுட்டாங்களா? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது மாதிரி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி, கிரைம், ஹாரர் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.